தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டு படியே. எதுக்கு தெரிஞ்சு கொண்டாரா? மறுபடியும் அந்த சங்க வசனத்தை வாசி தம்பி தங்கச்சி. அவருக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாய் இருக்கிறதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு. நம்ம நினைக்கலாம், எனக்கு ஒரு ஆண்டவர் பிள்ளை கொடுத்திருக்காரு, நான் இன்ஜினியர் ஆக்கியிருக்கேன், டாக்டர் ஆக்கியிருக்கேன், நல்லதுதான். that is okay, that is your dream, but the very purpose, உண்மையான நோக்கத்தை பவுல் இங்கே எழுதுகிறார். உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டார். எதற்கு? குமாரனுக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம். ஓஹோ, இந்த பரிசுத்தம் சுத்திகரிப்பு, இது பிரித்து வைக்கப்பட்டதல்ல, இது சுத்திகரிப்பை கொடுத்தது. என் அன்பு 3 விதத்தில் சொல்லப்படும் என்று கிரேக்க அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஒரு அன்பு மாம்ச உறவினால வருகிறது, அது நாய்க்கும் பேய்க்கும் இருக்குது. என்னடா நாய் பேய்ன்னு திட்டுறான்னு சொல்றீங்களா? நாய்க்கு மாம்சத்தில் அன்பு இருக்கா? இருக்கா? ஆமாம். உங்கள் ஊரில் எல்லாரும் பிடிச்சிட்டு போகிறத பார்க்கும்போது நாய் அவங்க பின்னால் விளையாடிட்டே போகுது. எங்கள் வீட்டில் ஒரு நாய் வச்சுருக்கோம், அதுக்கும் அன்பு இருக்குது. எப்போ அந்த பாருங்க சத்தம் போடுது, நல்லா கவனிங்க. நாய்க்கும் பேய்க்கும் இருக்குன்னு, பேய்க்கும் அன்பு இருந்ததுனால தான் மனுஷகுமார்த்திகள் சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று தெரிஞ்சு வந்ததுன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. அது மாமிசத்தில் உண்டாகிற அன்பு. அதுக்கு கிரேக்க வார்த்தை சொல்லுவாங்க எராஸ். அதுக்கு இன்னொரு அன்பு இருக்குது, அது சகோதர அன்பு. அதுக்கு ஃபிலியோ என்று சொல்லுவாங்க கிரேக்கத்தில். சகோதர அன்பு என்னது? தமிழில் சொல்லணும்னா என்ன சொல்லணும்? தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும். என்னதான் கூட பிறந்தவன் சண்டை போடுவான், அடிப்பான், ஆனால் தங்கச்சிக்கு ஒன்றுன்னா உடனே வந்துடுவான், தம்பிக்கு ஒன்றுன்னா உடனே வந்துடுவாங்க. இல்லை, அது குடும்ப உறவு, இரத்த உறவுனால உண்டாகிறது. சிலர் அதெல்லாம் குறித்து பேச விரும்பலை. உண்மையான உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பாச உணர்வினால் உண்டாகிற அன்பு, அது 2வது அன்பு. எங்கள் சொந்தக்காரங்க எங்கள் சொந்தக்காரங்க ஊரை சுத்தம் பண்ணுறான்னு சொல்ல மாட்டான், சொந்தக்காரன் இல்லைங்க, அது பக்கத்தில் ஊருக்காரம்மா. ஆனால் கலெக்டர் ஆகிட்டான்னு சொல்லுவான், எங்கள் சொந்தக்காரங்க தான் கலெக்டரு, எங்கள் சொந்தக்காரர் தான் மினிஸ்டர்னு சொல்லுவான், அது சொந்தம். ஆனால் 3வது அன்பு இருக்குத, எதிர்பார்க்காத டிவைன் லவ், அதுக்கு பேர் தான் அகாப்பே லவ். அதான் கிரேக்கத்தில் அகேப்பன்னு சொல்கிறாங்க. அப்போ அன்பிலே பரிசுத்தம், அதாவது கிறிஸ்து இயேசுடைய அன்பு இருக்கு இல்லையா, அவருக்கு முன்பாக எனக்கு இதை செய்வார்கள் என்று சொல்லி காண்பிக்கிற அன்பு அல்ல. நான் இந்த வாரத்தில் நடந்த அந்த 16ஆவது தேதி நடந்த கல்யாணத்தை யூடியூப்பில் போட்டிருக்காங்க. ஐ என்ஜாய் த மேரேஜ். இந்த என்ஜாய் நான் தான் நடத்தி வச்சா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, தேவ பிரசன்னத்தோடு நடந்ததுன்ட்டு. அதை போட்ட உடனே பீகாரில் இருக்கிற ஒரு தம்பி பார்த்துட்டு, அண்ணே எனக்கு அந்த கல்யாண காட்சிகள் ரொம்ப பிடிச்சிருந்தது, எது தெரியுமா? நீங்கள் அந்த பொண்ணை கையில் பிடிச்சி கூட்டி கொண்டு வந்து வச்சிங்களா தான். எதுக்கு? என் தங்கச்சிமார் கல்யாணத்துக்கு நான் போகலை, அவங்க பிள்ளைங்க கல்யாணத்துக்கு நான் போகலை. எதுக்கு? அவங்ககிட்ட ஏதாவது கிடைக்கும்னு சொல்லியா? அந்த தெய்வீக பாசம் வரும்போது அது என்ன தடைகள் இருந்தாலும் தாண்டி செல்வதற்கு கர்த்தரால் முடியும். இதுதான் பரிசுத்தம், அன்பில பரிசுத்தம். ஓஹோ, அது வடிகட்டின அன்பு. சாதாரணமாக மனுஷனுக்கு மனுஷன் அன்பு செலுத்துறான், ஏன்னா அது சதையில் இருக்குது. அல்லது ஒரு ஆணை பார்த்தோன்னே ஒரு பெண்ணை பார்த்தோன்னே ஒரு அன்பு செலுத்தலாம். ஆனால் அதையும் தாண்டி உறவினர்களோடு அன்பு செலுத்தலாம். அதையும் தாண்டி இதுலையும் வழி எடுத்துட்டு ஆண்டவர் காண்பித்தார. நான் அதனால தான் அந்த பாட்டை எப்படி எழுதுனேன், ஒன்றும் இல்லை நன்மை ஒன்றும் இல்லை என்று என்னை ஒற்றி நன்மை ஒன்று. அதனால தான் நான் பாடினேன், என் ஜீவன் ஆனாலும்
சவானாலும் பின்பற்றுவேன். என் ஜீவன் ஆனாலும் சவானாலும் பின்பற்றுவேன். நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதா. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதா. என் ஜீவன் ஆனாலும் சவானாலும் பின்பற்றுவே. இந்த பாட்டை எப்போ எழுதுனேன்னு நான் சொல்லியிருப்பேன். நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். என் கூட வேலை ஊழியம் செய்த இந்து குடும்பத்திலிருந்து வந்த ஒரு சகோதரன் சகோதரிக்கும் திருமணம் செய்து வைத்தோம். அவர் நல்ல ஊழியக்காரர், ஃபிலமோன்னு அவருக்கு பேர் வச்சோம். ஆனால் ஒரு நாள் திடீர்னுட்டு திங்கக்கிழமையில் அவருடைய மூத்த மகன் டெல்லிக்கு வேலைக்கு போகிறதுக்கு ஆர்டர் கையில் வச்சுருந்தான், இறந்து போயிட்டான். புதன்கிழமையில் அதே வாரத்தில் 4வது மகன் 7வது வகுப்பு படித்திருந்தான், அவன் இறந்துட்டான். வெள்ளிக்கிழமையில் அவருடைய கணவன் இறந்து விட்டாள். மூணு பேரும் ஒரே வாரத்தில். அந்த பெண் மயங்கி இருந்தாள். அவருடைய அடக்க ஆராதனை நான் தான் செய்தேன். என்னுடைய மனைவி தன்னுடைய மாவில் போட்டு அந்த மனைவியை வச்சிருந்தா. அவளுக்கு நடந்தது ஒன்றும் தெரியாது. ஒரு மாதம் கழித்து மீதம் இருந்த 2 பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்தா. வந்து, அண்ணன் உங்களை பார்க்க வந்தேன். எதுக்குமா? என் வீட்டுக்காரர் செத்து போயிட்டது உண்மைதான், ஆனால் நீங்கள் ஒரு தீர்க்கதரிசி எனக்கு கொடுத்தீங்க. என்னடா சொல்கிற? மார்ச் மாதத்தில் சொல்லிட்டார். இது நடந்தது நவம்பர் மாதம். மார்ச் மாதத்தில் சொல்லிட்டாரு, நவம்பர் மாதம் 21ஆம் தேதி நான் அவன் கூட இருக்க மாட்டேன்னு சொன்னார். மார்ச் மாதத்தில் 20ஆம் தேதி ஆண்டோட்ட போயிட்டார். 21ஆம் தேதி இல்லை. தன்னுடைய மரணத்தை இத்தனோ மாதத்துக்கு முன்னாலே சொல்லிட்டாரு. அந்த தீர்க்கதரிசி நீங்கள் எனக்கு கணவனாக கொடுத்தீங்க, ஆகையினால் நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன். நானும் என் 2 பிள்ளைங்க, மீதம் இருக்கிற 2 பிள்ளைங்களும் எங்கள் ஜீவன் இருக்கும் வரை ஊழியம் செய்வோம். இன்றைக்கி அதே இடத்துல ஊழியம் செய்துக்கிட்டு இருக்கா. அதனால தான் அந்த பாட நான் வீட்டில் போய் அவளுக்கு ஜோ பண்ணிவிட்டு ரூமில் போய் நான் எழுதின வரிகள் தான். என் ஜீவன் எல்லாம் தெரிந்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து அந்த வணியம் பாடலாமா? என் ஜீவன் ஆனாலும் சவானாலும் பின்பற்றுவே. என் ஜீவன் ஆனாலும் சவானாலும் பின்பற்றுவேன். நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதா. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதா. என் ஜீவன் ஆனாலும் சவானாலும் பின்பற்றுவே. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்து என்னை நேசித்த அந்த நேசம் எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருக்கணுன்றதுக்காக. மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கலாம். 4வது வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஆமா, எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டாரா? அன்பில் இந்த லெவல் நான் வரணும். ஆமா, அதுக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டாரு. இதுக்கு பரிசுத்தமாக்க வேண்டியிருந்தது. என்கிட்ட அங்கே ஒட்டிக்கிட்டு இருந்ததில்ல, அதெல்லாம் எழுக்க வேண்டியிருந்தது. அது சுத்திகரிப்பு. அப்போ பிரித்தெடுக்கப்படுதலுக்கும் பரிசுத்தம் என்று தான் பேர், சுத்திகரிக்கப்படுகிறதுக்கும் என்னதான் பேர்? பரிசுத்தம் என்று தான் பேர். விளங்கிச்சா? ஆமாம். அப்போ கர்த்தருக்கு பரிசுத்தம்னு சொன்ன உடனே உங்களில் வர வேண்டிய 2 காரியம். நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், உலகத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவன், பிரித்தெடுக்கப்பட்டவள், என் குடும்பத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவள், சமுதாயத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவள். நான் மற்றவங்களை பாரி வாழ முடியாது. 2வது, ஆண்டவர் என்னை சுத்திகரித்திருக்கிறார். சொந்த ரத்தத்தினால் சுத்திகரித்திருக்கிறார், ஆவியினால சுத்திகரித்திருக்கிறார், வார்த்தையினால சுத்திகரிக்கிறார். இது எல்லாருக்கும் தெரியும். வார்த்தையினால சுத்திகரிக்கிறாரு, ஆவியினால சுத்திகரிக்கிறார்.